மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சங்கத்திலேருந்து ஷானாஸ் பேசுகிறேன். இது ஹீரோ மேஸ்டோ எட்ஜு. இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து கீ வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு வந்து கீ வந்து என்ன ஆகுதுனாக்கா கீ வந்து பேர் பண்ணணுன்னு சொல்லி இதில் வந்து சிக்னல் காமிக்குது. அதனால் வந்து இது வந்து சிக்னல் காமிச்சிக்கினே இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து செல்ஃபு வந்து ஒர்க் ஆகலை, எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸ்டார்ட்டும் வந்து அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து கீ மேட்சிங் பண்ணால் மட்டுமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீ வந்து பழைய வண்டியில் வந்து கீயே வந்து டேப் அடித்து இதிலே வச்சு மாட்டி சொருவி வைப்பாங்க. இது ஜோல்டிங்கில் வந்து இது ஆனதுனால வண்டி வந்து கரெக்டான முறையில் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு வர சிடி யூனிட் இது வந்து இதுவும் இந்த சாவியும் வந்து பேர் பண்ணால் மட்டுமே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும், கரண்ட் வரும். அதனால் வந்து இப்போ வந்து லாக் செட் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து புது லாக் செட் போட்டு இருக்காங்க. புது லாக் செட் போட்டு கூட அவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதில் ஒரு ஆல்ட்ரேஷன், சின்ன ஆல்ட்ரேஷனு. இதுக்கு வந்து சிடிஐ வந்து வேறு சிடிஐ போட்டு நமக்கு வந்து செல்ஃபு மட்டும் வந்து கரண்ட் வரதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன சிடி யூனிட் போட போகிறோம்னாக்கா இதில் வந்து இந்தியன் நிப்பானில் வந்து டியூட், ஹீரோ டியூட் இது வந்து நம்ம போட போகிறோம். இதோட ரேட்டு வந்து 1210 ரூபா கிட்ட வருது. இந்த சிடி யூனிட் தான் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் ஆல்ட்ரேஷன்னாக்கா என்ன ஒர்க்குனாக்கா ஒரு 7 ஒயர், இதில் வந்து இத்தனை ஒயர் இருக்குது. இதேமாதிரி வந்து இந்த சிடி யூனிட்டில் இப்போ புதுசு இருக்கிற சிடி யூனிட்டில் 3 ஜாக் இருக்குது. இதில் வந்து 4 ஜாக் இருக்குது. இந்த 4 ஜாக்கும் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து 3 ஜாக்கில் வந்து நமக்கு வந்து 7 ஒயர் தேவைப்படுது. நமக்கு வந்து கரண்ட் வரத்துக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து செல்ஃப் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 7 ஒயர் மட்டும் இருந்தாவே நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம், எப்படி எந்த கலர் லைன் வந்து இதில் வந்து நம்ம வந்து இதில் மாட்டலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் வந்து சிடிஐலேருந்து ஒயரிங் கிட்லேருந்து நம்ம வந்து சிடிஐ வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த 4 ஜாக்கில் வந்து நம்ம என்னென்ன கலர் கோடு இருக்குதுன்னு நம்ம கைட்டி நம்ம மாற்றி கொடுத்தாவே இதில் வந்து நம்ம வந்து கைட்டி மாற்றி கொடுத்தாவே நமக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம எப்படி மாற்றி கொடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன கலர்னு நான் கைட்டிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். நமக்கு வந்து தேவைப்படுற வந்து 7 ஒயர் வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து தனியாக கைட்டி எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு வந்து இதில் வந்து 3 ஜாக் வந்து நமக்கு தேவைப்படுது. 3 ஜாக்கு வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 7 கலர் ஒயர் வந்து என்னென்ன கலர் ஒயர்னாக்கா இது வந்து பிளாக், ஃபுல் பிளாக் வந்து கீ ரிட்டர்ன் லைனு. இது வந்து பிக்கப் காயில் லைனு. பிக்கப் காயில் லைன் வந்து ப்ளூவில் வந்து மஞ்சள் கலர் கோடு இருக்குது. இது வந்து பவர் காயிலுக்கு போகிற சிக்னல், எர்த்து சிக்னல். ரோஸில் வந்து கருப்பு கலர் ஒயரு. இந்த ஒயர் வந்து கருப்பில் மஞ்சள் கலர் கோடு இருக்குது. இது வந்து பவர் காயிலுக்கு போகிற வந்து லைன் வந்து பேட்ரி லைன் போகிறது. இது பவர் காயிலுக்கு போகிறது. பிளாக்கில் மஞ்சள் கலர் கோடு. இது வந்து ஃபுல் பச்சை வந்து பாடி எர்த்து. இது வந்து வெள்ளையில் பச்சை கலர் கோடு இருக்கிறது வந்து நம்ம வந்து சிடி காயிலுக்கு எர்த்து போகிறது. இது வந்து மஞ்சளில் வந்து ரெட் கலர் கோடு இருக்கிறது வந்து நமக்கு வந்து சுவிட்சுக்கு போகிறது, செல்ஃபு சுவிட்சுக்கு போகிறது. இந்த 7 ஒயர் தான் நமக்கு தேவைப்படுற ஒயரு. இது வந்து நம்ம வந்து எப்படி அந்த ஜாக்கில் வந்து என்னென்ன கலர் வந்து கொடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜாக்கில் வந்து நம்ம வந்து எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. 7 ஒயரும் வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இதில் வந்து பிக்கப் காயில் லைன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எர்த்து லைனு. இந்த பிக்கப் காயில் வந்து ப்ளூவில் மஞ்சள் கலர் கோடு. இது எர்த்து லைனு பச்சை கலரு. இது வந்து சாவி ஆன் பண்ண உடனே பேட்ரி லைன் வர்றது வந்து மெயின் லைன், இது கருப்பு. இது வந்து பவர் காயிலுக்கு போகிற லைன் ரோஸில் வந்து கருப்பு கோடு போட்டிருக்குது. இந்த 4 ஒயர் வந்து இந்த ஜாக்கில் ஓகே ஆயிடுச்சு. இந்த சிங்கிள் ஜாக்கில் வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான். இந்த ஒயர் வந்து பவர் காயிலுக்கு வந்து போகிற லைன். பவர் காயிலுக்கு வந்து சாவி ஆன் பண்ணாக்கா சிடியிலேருந்து போகிற லைன் வந்து இந்த லைன் கருப்பில் மஞ்சள் கலர் கோடு. இன்னொரு ஜாக்கில் வந்து 2 லைன் தான். இந்த 2 லைன் வந்து என்னன்னாக்கா இது வந்து சாவி செல்ஃபு சுவிட்சுக்கு போகிற லைன் மஞ்சள் கலரில் ரெட் கலர் கோடு. இது வந்து வெள்ளையில் வந்து பச்சை கலர் கோடு வந்து இருக்கிறது வந்து நம்ம வந்து சிடி யூனிட்டுக்கு வந்து எர்த்து லைனு. செல்ஃபு பிடிச்சிக்கினே ஸ்டார்ட் பண்ணாக்கா வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த எர்த்து லைன். இந்த 7 லைனும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து சிடி யூனிட்டில் நம்ம வந்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிடி யூனிட்டில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எர்த்து லைனு, மெயின் லைனு, பிக்கப் காயில் லைனு, பவர் காயில் போன சிக்னல் லைனு. இது வந்து பவர் காயிலுக்கு வந்து சிடி யூனிட்லேருந்து லைன் போகிற பேட்ரி லைனு. இது வந்து செல்ஃபு சுவிட்சுக்கு போகிற லைனு. இது வந்து சிடி யூனிட்டுக்கு எர்த்து வர லைனு.
இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கரண்ட் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சாவி இப்போ வந்து சாவி சிம்பிள் வந்து நம்ம சாவி ஆன் பண்ணும்போது இந்த சிம்பிள் வந்து இப்போ வந்து போயிடும். இதில் சிம்பிள் வந்து இப்போ காமிக்காது. எனக்கு அந்த சென்சார் வந்து நம்ம கட் பண்ணதுனால அந்த சாவி சிம்பிள் தெரியாது. நமக்கு கரண்ட் வருதா நம்ம செல்ஃப் ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து செல்ஃப் ஒர்க் ஆகுது. கரண்ட் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கரண்ட் நல்லா வருது. நகை அடாப்டர் மாட்டியாச்சு. நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி. ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து திரும்ப வந்து ஆஃப் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த சிடி யூனிட் வந்து டியூட்டு வந்து போட்டிருக்கோம். நம்ம அதனால் வந்து 1200 ரூபா வருது நமக்கு. வந்து கஸ்டமர் வந்து இந்த கீ பேரிங் பண்ணாமல் நம்ம ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனு, எந்த ஒரு ஒயரும் வந்து நம்ம கட் பண்ணல, எந்த ஒரு ஒயரும் கட் பண்ணல, ஜாயின் பண்ணல. இந்த கனெக்ஷன் மட்டும் நம்ம மாற்றி நம்ம இந்த சிடி யூனிட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சாவி செட்டும் நமக்கு தேவையில்லை. இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த சாவி செட்டும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த சென்சார் இதுவும் வந்து நமக்கு வந்து காமிக்காது, போயிடும். நமக்கு வந்து செல்ஃபும் கரெக்டாக ஒர்க் ஆகும், வண்டியும் ஸ்டார்ட் ஆகும். சிடி யூனிட் வந்து டியூட் இந்த பார்ட் நம்பரில் சிடி யூனிட் போட்டாக்கா கரெக்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.